ராம் சீதா சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. மீரா வெளுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ராம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ராம் வந்து சீதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு பட்னி கிடக்காத, நம்ம குழந்தைக்காக நீ தயவு செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே சீதா ஒரு வாரத்தை கூட பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ராம் வந்து கோவப்படுறாங்க. என்ன என்ன பண்ண சொல்கிற, நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிற. நான் வந்து நீ தைச்சி கொடுத்த ட்ரெஸ்ஸுனால தான் நீதி நேர்மை எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கோவம் சித்தி மேலே கோவம் இருந்தால் என்கிட்ட சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராம் பேசுகிறது எதையுமே காது கொடுத்து கேட்காம அமைதியாக இருக்காங்கன்னா ராம் வந்து கோவத்தில் அந்த கம்பியை வந்து தட்டிட்டு கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே செல்விக்கிட்ட சாப்பிடலான்ட்டு உட்காந்து சாப்பிடலான்னு யோசிக்கிறப்ப சீதா சாப்பிடாமல் இருக்கிறது யோசனையாக இருக்குது. சீதாம்மா சாப்பிட்டாங்களான்னு செல்வி கேட்டேன்னா இல்லை இன்னும் சாப்பிடல அப்படின்னோடனே ராம் நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சீதாலாம் இப்படி தப்பு பண்ண மாட்டாங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி எமோஷன் இதுக்கெலாம் நான் ஆள் கிடையாது, எனக்கு தெரியும் யார் தப்பு பண்ணுவா தப்பு பண்ண மாட்டாங்கன்னு. நீ உங்கள் வேலையை பாருங்கள், எல்லாம் சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, நான் ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல. சாப்பிடாம எந்திரிச்சு ராம் போயிட்டுருக்கப்ப மீராவை டக்குன்னு வந்துடுறாங்க. வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். நம்ம மீரா நில்றா ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னோடனே சீதா தப்பு பண்ணியிருப்பான்னு எந்த தைரியத்தில் நீ முடிவு பண்ணுற அப்படின்னா ஆதாரம் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குல்ல அப்படின்னோடனே உன் ஆதாரத்தை இதெல்லாம் தூக்கி ஓரமாக வை. சீதாவோட ஹஸ்பண்டாக நினச்சி பேசி இதுக்கு முன்னாடி வந்து சீதா வந்து பொய் சொல்லியிருக்காளா, இல்லை இல்லை அப்புறம் என்ன நான் பண்ணேன்னு சொன்னால் தைரியமாக ஆமான்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தானே சீதா. இந்த காமன் சென்ஸ் கூட உன்கிட்ட இல்லையா அப்படின்னு கேட்டானே சும்மா என்கிட்ட சப்பக்கட்டு கட்டாதீங்க. என்கிட்ட வந்து சீதாவோட கைரேகையிலேருந்து எல்லாம் இருக்குது, நான் எல்லாம் ப்ராப்பராக ப்ரொசீஜராக தான் பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து நீ சீதாவை வந்து இந்த சில்வண்டுக்கு பண்ணப்போ ஜெயிலுக்கு போயிருந்தப்போ நீ நம்பினல்ல, இப்போயே நம்ப மாட்டேற. அப்போ நீ சீதா புருஷனாக இருந்தால் இப்போ வந்து கண்ணை கட்டி விட்டுட்டு ஒரே நேர்கோட்டில் ஏதோ ஆதாரம் இதுன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தேவையில்லாமல் பேசாத, முதல்ல வந்து உண்மையை தெரிஞ்சுக்க பாரு அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க. சும்மா நிறுத்துங்க, எனக்கு எல்லாமே கரெக்டாக பார்த்து தெரியும், உங்களுக்கு தான் ஒன்றுமே புரியல. ஒருத்தங்க ஒரு வாட்டி ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவள் கோவத்தில் நீங்கள் எல்லோரும் இருந்தனால அமைதியாக இருந்தால் அதுக்கு அடுத்தது அவளுக்கு கோவம் அடங்கலை, அதனால் அவள் இந்த மாதிரி டுமில் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு நீ எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேறாம், ஆனால் எப்படி வெளில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், நான் போய் அவளை பார்த்துக்கிறேன், சாப்பிட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கோச்சிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. துரைக்கிட்ட போய் வந்து பேசலான்ட்டு வராங்க. துரை வந்து ஆல்ரெடி தள்ளாடிக்கிட்டு இருக்காப்புல. ராம பார்த்தோன்னா செம்ம கடுப்பாயிடுறாப்புல. ஏய் சும்மா நிறுத்துறா, இந்த வீட்டுக்கு கிடச்ச குலசாமி, அதை வந்து நீ வந்து உள்ளே தூக்கி வச்சுட்டு பெரிய யோகிய மாதிரி இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, மரியாதை என் கண்ணு முன்னாடி நினைக்காத ஓடி போயிடு அப்படின்னு துரை வெளுத்து வாங்குறாரு. அதே சமயத்தில் வந்து என்ன நான் ஆளாளுக்கு என்னையே திட்டிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா நீ நேரத்துக்கு ஆஃபீஸர் ஆகிருப்பியா, இல்லை இல்லை அதை முதல்ல புரிஞ்சு உணர்ந்துக்கிட்டு நடவடிக்கை எடு அப்படின்னு சொன்னோன்னே நான்லாம் சரியாக தான் இருக்கேன்னொன்னே செம கோவத்தில் சேதுராமன் வந்து கண்ணாப்புண்ணான்னு திட்டுறாங்க. மரியாதை வீட்டை விட்டு வெளில போடா, நீலாம் எதுக்குடா இருக்கு என் மருமகளை உள்ளே தூக்கி வச்சுக்கிட்டு அப்படின்னோன்னா என்ன ஆளாளுக்கு இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவள் தப்பு பண்ணால் நான் உள்ளே தூக்கி வச்சேன், அது ஒன்றால் உங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, மகாலட்சுமி உங்கள் ஒய்ஃப் அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. மகாலட்சுமி எப்படி எனக்கு தெரியுமோ அதை விட முக்கியம் என் மருமக தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும்டா. ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் வந்து அறகுறையாக இருக்கிறவங்கலாம் என்கிட்ட வந்து பேசாத, மரியாதையாக போய் தொலை எங்கேயாவது அப்படின்னோடனே என்னை எங்கே போக சொல்கிறீங்கன்னா நீ எங்கேயோ மேலோகத்துக்கு கூட போ மகா கூட சேர்ந்து, ஆனால் இங்கே இருக்காது அப்படின்னோடனே என்னை என்ன மேலே போக சொல்கிறீங்களா, நான் போயிட்டுமா அப்படின்னா துரை வந்து அவசரப்பட்டு எங்கேயும் போய் தொலைஞ்சிடாத, அப்புறம் வந்து உண்மையான குற்றவாளி தெரியாமையே நீ நம்பிட்டு ஏமாந்துட்டு போயிடுவேன் முட்டாளாட்டம். உண்மையான குற்றவாளி எல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீ எங்கே வேணாலும் போ, கூட மகா சித்தி கூட மேலே போய் விளாடு அப்படின்னு செம்ம மாஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மீரா வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சாப்பாடை எடுத்துகிட்டு வந்தோடனே உள்ள ஆஃபீஸர்ஸ் யாரும் உள்ளே விட மாட்டேன்னு சொன்னோன்னே ஏன் சாப்பிடக்கூடாதா அப்படின்னோடனே இந்த நேரத்துலலாம் அலௌடுன்னு அவங்க சாப்பிட்ற கொடுக்கட்டும்னு கான்ஸ்டபிள் சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது அப்படின்னோடனே மீரா வந்து அந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ போருமா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட மாட்டேன், அவன் பாவம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னே முடியாதுன்னு அந்த ஆஃபீஸர் சொன்னோன்னே சார் சும்மா இருங்க சார், நான் கதவை திறந்து விட்றேன்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்ன மாரி சார் பாவம் சார் புள்ளத்தாச்சி பொண்ணு சாப்பிடட்டும் அப்படின்னோடனே கதவை திறந்து விட்றோன்னே சீதாவை எழுப்புறாங்க. எழுப்புனோடனே சீதா ரொம்ப சோகமாக இருக்காங்க. சீதா தைரியமாக இரு, இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் நடந்துருச்சு, நீ வந்து போல்டாக இருக்கணும், ஏன் இப்படி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, உன்னோட அமைதினால் வந்து ராம் வந்து தப்பான ஆஃபீஸராக தான் இருப்பான் தவிர வந்து கரெக்டாக ஆக மாட்டான், அவனுக்கு நீ வந்து எதிர்த்து நீ பேசணும், அதுக்கு முதல்ல உடம்புல தெம்பு இருக்கணும், உனக்குள்ளே ஒரு முத்தாரம்மன் இருக்கா, நீ என்ன மறந்துட்டியா
அப்படின்னு சொன்னோன்னே, நீ வந்து எதிர்த்து போராடணும், நீ அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு மீரா வந்து சீதாவை வந்து நல்லா கரெக்டாக உசுப்பேற்றி விட்டோன்னே சீதாவுக்கு செம கோவம் வந்துருச்சு. எல்லா சாப்பாடையும் வேக வேகமாக அள்ளி அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சாப்பிட ஆரம்பிச்சிடணும். ஆமாம், சாப்பிடணும், தெம்பு இருக்கணும், பாப்பா நல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்தது எல்லாரையும் நம்ம இந்த தப்பு பண்ணவங்க எல்லாரையும், வெளியில் இருக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சி நம்ம உள்ளே தூக்கி வைக்கணும். அப்போ தான் ராமுக்கு புரிய வைக்கணும் உண்மை அப்படின்ட்டு சீதா செம மாதம் ஆகுறாங்க. அதோட எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க.